சுதந்திரம் வாங்கும்போது தமிழகத்துல எத்தனை ஜாதி கட்சி இருந்தது? சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிங்க தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா ஜாதிக்கும் 2 கட்சி 3 கட்சி வந்திருக்குதே. இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அந்த எல்லா ஜாதி கட்சிகளும் தனித்தனியா வளர்ந்து தனித்தனியா அந்த மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெறாம இந்த கேம்ப்ல ஒரு கட்சி ஃபேக்ஷனும் அந்த கேம்ப்ல ஒரு கட்சி ஃபேக்ஷனும் இருக்கு. நடக்குதா இல்லையா? நல்லது செய்யடான்னு கேட்டோம்னா உனக்கு செஞ்சு அவங்க வச்சுப்பான், அவங்க செஞ்ச இவங்க வச்சுப்பானே நல்லது செய்யாம இருக்கிறாங்க. இந்த பிரிவினை வேணாம் தானே ஒரு கட்சி இருக்கு. இப்ப இந்த கட்சி மேல அவங்க அதை தூக்கி வீச தயாரா இல்ல. நான் சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் இந்த ஜாதி அடையாளத்தை தூக்கி வீச தயாரா இல்ல. மாற்றா வந்திருக்க மாதிரி ஜாதி சாயத்தை பூசிட்டு எல்லாம் போட்டுருவோம், கேள்வி கேட்க ஆளு எல்லாம் பண்ணிப்போம். இது நடக்குதுன்ற அப்படி சொல்லிட்டு அவங்களும் பண்றாங்க, நம்ம பண்ணிட்டு போவோம். அது நடக்குது. இந்த மாதிரி நரேஷனுக்கு எல்லாம் ஃபாலோ ஆகாது. அப்ப அந்த தாவேக வயசு அந்த பேசுற பெண்கள்லாம் வந்து செட் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு ஒரு கட்சியோட நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சியோட அடிப்படையில கீழ்மட்டத்தில் இருக்கிறது வேற. கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு தான் நான் பேச முடியும். மேடையில ஜாதியையும் மதத்தையும் எட்ட வைங்க தள்ளி போடுங்கன்னு சொன்ன ஒரு தலைவர்.